சோத்திரம். எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசு நம்மை கைவிட மாட்டார். கேரித் ஆற்று நீர் வற்றி போனாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. காகங்களை கொண்டு எலியாவை போஷித்தவர் நம்மை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு சொந்த பந்தங்களை நம்பி, பிள்ளைகளை நம்பி நம்ம நிச்சயம் கேரண்டி தர முடியாது. நடு ரோட்டில் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். சரிங்களா? வரலாம். சொந்த பந்தங்களை நம்பி, பிள்ளைகளை நம்பி, எனக்கு பிள்ளைகள் தான் முக்கியம், சொந்த பந்தம் தான் முக்கியம் போனால் ஒருவேளை நம்ம நடு ரோட்டில் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கர்த்தரை நம்பிட்டேன்னா ஒரு நாளும் நம்மளை நடு ரோட்டில் நிற்க வைக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவரை நம்பி விட்டால் நம்மை நிச்சயம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாருங்க? கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம கூட ஆண்டவர் இருந்தால் போதும். அல்லேலூயா. ஆண்டவர் இருந்தால் நிச்சயம் நம்ம என்ன செய்வாருங்க? நம்ம ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். நம்மகிட்ட திறமை இல்லாமல் இருக்கலாம், தகுதி இல்லாமல் இருக்கலாம், இல்லைங்களா? யோசேப்பை ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. ஏற்ற காலம். அது வரைக்கும் அவனை என்னென்னமோ காரியங்களெல்லாம் வந்தது. ஆனால் ஒரு ஆண்டவர் சொன்ன ஒரு நேரம் வந்தது. அந்த நேரத்தில் அவர் உயர்த்தினார். நம்மையும் கர்த்தர் உயர்த்துவதற்கு ஏற்ற நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. சோத்திரம். ஏற்ற நேரம் என்று நான் இன்றைக்கி தான் பாஸ்டராக இருக்கிறேன். இன்றைக்கே எனக்கு தேவ சபையில் ரெவரண்ட் கொடுத்துருவாங்களா? சொல்லுங்களேன். இன்றைக்கி தான் நான் பாஸ்டராக இருக்கேன். இன்றைக்கே ரெவரண்ட் கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சரிங்களே. அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸு, ஊழியத்தில் சத்திய வசனத்தில் அனுபவம் இதெல்லாம் வரும்போது தான் என்ன செய்வாருங்க? நம்மளை கர்த்தர் உயர்த்துவார். அதுபோல் கர்த்தர் உயர்த்துவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஒன்று ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தணும்னா அவருடைய பலத்த கரத்தில் நீங்களும் நான் அடங்கி இருக்கணும். அல்லேலூயா.